வாழ்க பல்லாண்டு. வாழ்க போட்டாங்க சாப்பிடு. வாழ்க பல்லாண்டா. வாழ்க பல்லாண்டு. பல்லாண்டு காலம். வாழ்க பல்லாண்டு. பல்லாண்டு தான் பண்ணானா. ஏய் வரும்போதே உற்சாகத்தோடு வருகிறாய். மனமகிழ்ச்சியோடு வருகிறாய். ஏண்டா அவளை காலத்தாவதா? என் வீட்டுல ஒரு விசேஷங்க. உங்க வீட்டுல விசேஷமா? ஆமாங்க. அப்படி என்ன விசேஷம்? என் தங்கச்சி ஒரு கல்யாணம். சரி. ஒரு மாதிரி பத்திரிகை சேர்ந்து வந்தேன். பத்திரிக்கையா? ஏன் கேட்டா? ஏண்டா உன் தங்கச்சிக்கு தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம். தங்கச்சி பொண்ணுக்கு தாய் மாமன். தாய் மாமன். ஏய் தாய் மாமன். அப்படி சொல்லு. இல்ல நாய் மாமன். டேய் தாய் மாமன். ஒரு சீர் எல்லாம் சரியா இருக்கணும். பத்திரிக்கை. கொஞ்சம் பரவல் செய்யுங்க. அடடே. டேய் நீ கேட்டத செய்ய வேண்டுமா? நீ கேட்டத கேட்க விட்டால. எனக்கு தெரிந்தாலே நான் உனக்கு பணம் உதவி செய்வேன். நீ யாரு? யார்? இந்த நாட்டின் மன்னன் வாரி வாரி கொடுக்க வல்லடா. வாரி கொடுப்பது குறை என்பது கிடையாது. வாரி வாரி வல்லவரே. ஒரு நாள் சின்ன டிவி கொடுப்பாங்க. சரி போட பண்ணுங்க. போடா. பத்திரி போடுங்க. போடா. கேமரால கொஞ்சம் பணம் செய்யுங்க. தரடா. கேமரால எவ்வளவு வேணும்? 5000மா? 10000மா? 1 லட்சமா? 2 லட்சமா? 5 லட்சமா? 1 கோடியா? 2 கோடியா? கோடியா? 10 கோடியா? நீ தெருவோட போறீங்க. சரி போட பண்ணுங்க. படி. படா. மெல்லோன்னு வந்து ஓரக்காரங்களே. என்னடா? அதான் தெற்கு. குரு. ஏது யாருமா? தெருவோடு. வா. தெருவோடு. ஏய். இருவது. சரி காமபுரம் தெருவோடை பிடித்து நல்ல ஆடி மாத ஆடி மாதம் 6ஆம் தேதி. 17 விஜய் காப்ல சூர்யாவா? ஆசா தேதி வாசிகள் எல்லாம் 17 வருது. மொத்தம் ஒண்ணு போறா ரொம்ப லட்சத்தில் எனது குரல் சேர்த்த குமாரனுமானே மந்தி என்ற வரையனுக்கும் மேற்படி தாலுக்கா வராபடுகிறதோ சொல்றாக்குடி வீசில் கிருஷ்ணகுமாரன் வைத்தியர் செல்வி மன்னாங்கட்டி என்ற விதவைக்கும் வயது 60-65 இருக்கும் இருவருக்கும் தெரு ஓமோடு சிறியவர்களோ மேற்படி சோதா பொன்னிகள் கட்டிருக்க குட்டி சோத்தி வரவை தனி கொண்டு எதுனோக இடம் ஏடா நீ ஆளு நேரம் அது நேரம் இருக்கும். நீ ஏடா போல அதான் அது ஏடா போலமா இருக்குது. அடிக்கிற பத்திரிக்கை பெரியவர்களால் நிச்சயத்தவன் தான் வரும். நீங்க சிறியவர்கள் சாப்பாடு எப்படி ஒரு மனிதனாக பிறந்தால் போதும் என்று சொல்லக்கூடியது உணவு மட்டும்தான். இன்று அந்த அளவுக்கு சாப்பிட்டேன். ஆனா சாப்பிடறது எல்லாம் எலும்புலயே வைக்கிறேன். மனிதனாக பிறந்தால் உணவு இல்லாமல் வாழ முடியாது. பொண்ணு இல்லாமல் வாழலாம், பொருளாமல் வாழலாம். உணவு இல்லை என்றால் போட்டா 4 போட்டா சாப்பிட்ட மாதிரி ஆளு பார்த்தா அது மட்டும் கடியாக்கிறவங்களால குண்டாக்கிறவங்க வந்து சாப்பிட்றாங்க ஓட்டுது. ஒல்லியாக்கிறவங்க எலும்பு சொல்லணும். சாப்பாடு போடுறேன். வகையோடு உணவே. ஆமா எப்படி காலையில சொன்னா போடு, பட்டி போடு, சண்டை போடு. அவங்க பெரிய போடுவாங்க. என்னுடைய மகளா கண்டிப்பா நீங்க முகப்பருகை திருமண பருவத்திற்கு வந்து
ஆனால் என் குறை தீர்வது எப்போதம்மா? சரி புரியவில்லையா? புரியவில்லை. இப்போது நீ எப்படி இருக்கிறாய்? எப்படி இருக்கின்றீர்? இருந்தாய், ஓடினாய், ஆடினாய், விளையாடினாய். சரி, மகள் அறியாத பருவம் விளையாட்டு விட்டு விட்டேன். ஆனால் இப்போது நீ கன்னிப்பருவம் நீங்கி மங்கை பருவம் எழுதியிருக்கிறாய். ஆமாமா. நல்லதோ மாப்பிளை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியது கடமை அல்லவா? அப்பா, எனக்கு திருமணமா? இத பாருங்கள் தந்தையே. ஏம்மா? கார்பூத்த மேகம் போலவும் காற்று இல்லா கடல் போலவும் பார்த்தித்த களம் போலவும் அமைதியாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்று ஆனந்தமாக இருப்பதற்கு காரணம் திருமணம். ஆமா. அப்பா, ஒரு பெண்ணாக பிறந்து விட்டார். 7 பருவங்கள் என்று உரைத்திருக்கிறார்கள். பேதை, பெதும்பை, மங்கை, மணந்தை, அறிவை, தெரிவை, பேரிலம் என்று உரைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எனக்கோ காலகாலத்தில் திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசை இருக்காதா? அப்பா. நான் நேரத்தில் உனக்கு திருமணம் செய்து முடிக்க வேண்டும். ஆமா. உன் வயிற்றுக்கு இருக்க மகளோ ஏம்மா, அவருக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? அவன் கூட்டு நாய் பருவத்து வந்தது, அதான் அவருக்கு தெரியும். ஏன்னா நாயோட பாக்குற நாய எப்படிங்கம்மா? நாயின்னு சொல்ல வேண்டாம். நாய் சொல்ல ஆகாது. வாடா, நாய நாய. நாய பார்த்தா எப்படி கல்லெடுத்து அடிப்போம். அப்பா, நாய்க்கு பொறுக்கணும் சொல்லு. திருமணத்திற்கு சம்மதம். ஆமா வேளாண் பண்ண சொல்லாதே ஏன்? சாமான் துணி இருக்கு அண்ணா எவ்வளவு பாதி எவ்வளவு சாமான் டேய், ரெடியா வாங்கி வச்சிருக்காங்க. அனைத்து சொத்துக்களுமே மகள் வருவதற்கேடா. ஹுண்டாரி செடி பலவ சாமான் எடுத்துட்டீங்களா ஒன்றியாவது எல்லாம் தங்கத்தில் இருக்கிறது, வெளியில் இருக்கிறது. எல்லாமா தங்க டேய், இருந்தாலும் அம்மா திருமணத்திற்கு சம்மதம். அப்படியா? ஆ, நான் மனமகிழ்ச்சி கொண்டேன். நீ சென்று கனவு கண்டீரு? மாப்பிளை பார்த்துட்டு நான் பார்க்கிறேன். டேய், நாயே. எங்கே மகன் வந்து பேசுகிறான்? ஆமா. ஆனால் மகன் பருப்பு சாமான் சொல்லவில்லை. சொல்லிச்சு திருமணத்துக்கு சம்மதம் சொல்ல விட்டார். ஆமாங்க. இது ஏன் நிற்கிறார்? ஏன்டா உக்காந்தீனா? அவரு ஏன்டா படுத்த? நான் ஏன்டா நிக்கிற நீ ஏன்டா உட்கார்ந்தா ஏன்டா உட்காரன்ற பார்த்தா ஏன்டா படுக்கின்ற ஏன் ஏன்டா சோத்துல அடிச்சு போட்டவன்? அட எமனே வாங்கணுமே. அது பதிவு பண்ணுமே, அது பொரியலாகவே, அது குட்டி செவரே, அது குட்டி செவரு குட்டி கையில, கையில. நான் கைதா ஆ, நான் கைதா கையில ஏதுடா. நான் பொட்டு கைதா நீ கிளை கைதா ஏய், சரியா ஏய், சாரடா, வராங்க. மகள் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிவிட்டார். நாடக படைத்தாற்று அனைவரும் கலகித மூலமாக